ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HyperOS 3யோட UI அனிமேஷன்ஸ், ஐகான்ஸ் அண்ட் லாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸை எப்படி உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு HyperOS 3 அப்டேட் வந்து குளோபல் அண்ட் சைனாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலையுமே கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற HyperOS 3யோட அனிமேஷன்ஸ் அண்ட் ஐகான்ஸுமே குளோபல்லேருந்து இம்போர்ட் பண்ணது தான். இதனால் உங்கள் மொபைலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே, HyperOS 3யோட லேட்டஸ்ட் தீம்ஸ் ஆப்க்கான பேக்கப் ஃபைல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பேக்கப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த தீம்ஸ் ஆப்போட ஃபைலை நம்ம நார்மலாக ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரில் வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மொபைல் பேக்கப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் செட்டிங்ஸில் உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோ, வீடியோ, எஸ்எம்எஸ், கால்ஸ் அண்ட் ஆப்ஸோட டேட்டா வந்து இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று டிக்காக இருந்தால் எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இதில் அதர் சிஸ்டம் ஆப் டேட்டான்னு இருக்கும், அந்த டேப்பை என்லார்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சிஸ்டம் ஆப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தீம்ஸ் ஆப் வந்து இருக்கும், அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு கீழே பேக்கப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக்கப் எடுங்க. ஸோ நமக்கு இப்போதைக்கு தீம்ஸ் ஆப் மட்டும்தான் தேவை. ஸோ அது 100% பேக்கப் ஆனதுக்கப்புறம் இந்த செட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்கள் மொபைலோட ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் மியூஐன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஆல் பேக்கப்ஸில் நம்ம எடுத்த அந்த தீம்ஸ் ஆப்போட பேக்கப் வந்து ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ தீம்ஸோட அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தீம்ஸ் டாட் பேக்குங்கிற ஒரு பேக்கப் ஃபைல் இருக்கும், அதை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம டெலிகிராம் குரூப்லேருந்து டவுன்லோட் பண்ண HyperOS 3 குளோபலோட லேட்டஸ்ட் தீம்ஸ் ஆப்போட பேக்கப் ஃபைலை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த தீம்ஸ் பேக்கப் ஃபைலை ஹோப் எல்லாரும் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ HyperOS 3யோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை பற்றி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அந்த குளோபல் தீம்ஸோட பேக்கப் ஃபைலை மியூஐயில் பேக்கப்பில் ஆல் பேக்கப்ஸில் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அகைன் உங்கள் மொபைலோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதில் அபவுட் ஃபோனில் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் செட்டிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் மொபைல் டிவைஸுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பேக்கப்புக்கு பதிலாக ரைட் சைடில் ரீஸ்டோர்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பேக்கப் எடுத்த டைம் அண்ட் டேட் வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதர் சிஸ்டம் ஆப் டேட்டாக்கு கீழே தீம்ஸ் ஆப் வந்து இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே ரீஸ்டோருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இது வந்து 100% ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக HyperOS 3யோட குளோபல் தீம்ஸ் ஆப்பை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட தீம்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மை அக்கௌண்ட்டில் தீம்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 தீம் வந்து ஆட் ஆகிருக்கும். இது மூணுமே HyperOS 3யோட லேட்டஸ்ட் தீம்ஸ் தான். இதோட நேம் மட்டும் சைனீஸில் இருக்கும், அதை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்தியாவில் இன்னும் HyperOS 3 வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. பட் இந்த தீமை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் எல்லா செட்டிங்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஃபஸ்ட்டு OS 3ங்கிற இந்த தீமை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் கஸ்டமைசேஷன் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த தீமோட லாக் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன், ஐகான், சிஸ்டம் இதோட ஸ்பெசிஃபிக்கான அனிமேஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணணும்னா அதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா என்ன மாதிரி எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த தீம் ஃபுல்லாக அப்ளை ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த தீமோட UI, அனிமேஷன், சிஸ்டம் இது எல்லாமே மோஸ்ட்லி iOSக்கு சிமிலராக இருந்துச்சு. அண்ட் இந்த தீமில் எனக்கு கண்ட்ரோல் சென்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. iOS 26ல் இருக்க அந்த லிக்விட் கிளாஸ் சிஸ்டம் அனிமேஷன்ஸ் மாதிரி இதோட ஒவ்வொரு ஐக்கானோட அனிமேஷனும் யூனிக்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் பிரைட்னஸ் அண்ட் வால்யூம் லெவல்ஸையுமே இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணுறது மூலமாக கஸ்டமைஸ் பண்ணி பிரைட்னஸ் அண்ட் வால்யூம் லெவல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த தீமோட நோட்டிஃபிகேஷன் பாரில் நோட்டிஃபிகேஷனோட அந்த பேக்ரவுண்ட் டைப் அண்ட் ஐகான்ஸோட பேக்ரவுண்ட் அண்ட் லாக் ஸ்க்ரீன், சிஸ்டம் UI டிசைன் இது எல்லாமே iOS 26க்கு சிமிலராக இருக்குது. அண்ட் ஈவன் லாக் ஸ்க்ரீனில் இருக்க ஃபிங்கர் பிரிண்டோட அனிமேஷன், லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது வர அனிமேஷன் இது எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது.
அண்ட் இந்த தீமோட ஸ்டேட்டஸ் பாரில் இருக்க எல்லா ஐகான்ஸுமே இன்னுமே கொஞ்சம் போல்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு விசிபிளாக நல்லா இருக்குது. ஸோ இந்த தீமை நான் மொபைலில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ண வரைக்கும் எல்லா அனிமேஷன்ஸுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் மொபைலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது HyperOS 3 அனிமேஷன்ஸோட. பட் ஃபஸ்ட் டைம் இந்த தீமை என் மொபைலில் அப்ளை பண்ணும்போது மட்டும் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே ஐகான்ஸ் வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு லேகும் நான் ஃபேஸ் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஓஎஸ்ங்கிற தீமை அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுலேயும் உங்களுக்கு வேணுங்கிற அனிமேஷன்ஸை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த தீம் வந்து இனிஷியல் இம்ப்ரெஷனில் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. இந்த மாதிரி நிறைய தீம்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம HyperOSல பார்த்துருக்கோம். HyperOS 3ல இதை கொஞ்சம் ஃபேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீமை அப்ளை பண்ண உடனே இதோட வால்பேப்பர் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி இந்த தீமோட சேஞ்சஸ்னு பார்த்தா ஐகான்ஸ் எல்லாமே அதோட கலர் வந்து லைட்டாக ஃபேட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. அண்ட் சிஸ்டம் ஆப்ஸோட ஐக்கானுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி மொபைல் டேட்டா, கேலரி, செட்டிங்ஸோட ஐகான்ஸ், ஸ்டேட்டஸ் பாரோட ஐகான்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்குது. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை பொறுத்த வரைக்கும் அனிமேஷன்ஸ் வந்து சேம் ப்ரீவியஸ் தீம்ஸில் பார்த்த மாதிரி இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி கண்ட்ரோல் சென்டரோட அனிமேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் தீமில் பார்த்த மாதிரி சிமிலராக இருக்குது. அண்ட் லாக் ஸ்க்ரீனில் இந்த டைமரோட அனிமேஷன் அண்ட் மிடில் இந்த செகண்ட்ஸ் வர்றது இது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ மேபி இன்னும் இந்த தீமை டெப்த்தாக யூஸ் பண்ணிவிட்டு இதில் வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம டெலிகிராம் ஆர் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக இந்த லாஸ்ட்டாக இருக்க தீமையும் அப்ளை பண்ணி பார்ப்போம். இதோட நேம் வந்து சைனீஸில் இருக்குது. ஓகே, அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த தீமை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மொபைலே ஒரு டார்க் ஷேடில் டார்க் மோட் செட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த தீம் வந்து ப்ரீவியஸ் தீமுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக ஐகான்ஸோட பேக்ரவுண்ட் வால்பேப்பர், ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட பேட்டரி கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராகும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த தீமில் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க டைம் விட்ஜெட்டோட அனிமேஷன் வந்து இந்த மாதிரி டயலர் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதை விட லாக் ஸ்க்ரீனில் இந்த டைமரோட அனிமேஷன் பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்தது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட், ரெட், எல்லோ அண்ட் க்ரீன்னு ஒரு கலர் காம்பினேஷனோட இந்த டயலர் அனிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் லாக் ஸ்க்ரீனில் இருந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு என்ட்ராகிற அனிமேஷனுமே இந்த டைமரோட நல்லா இருந்துச்சு. அண்ட் சிஸ்டம் ஐகான்ஸோட அனிமேஷனுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் நான் காட்டுற மாதிரி மொபைல், கேலரி, செட்டிங்ஸ், மெசேஜ் இதோட ஐகான்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக சாம்சங்கோட OneUI ஐகான்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்டேட்டஸ் பாரை பொறுத்த வரைக்கும் ஐகான்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பாரை பொறுத்த வரைக்கும் சேம் HyperOS 3ல இருக்க அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தீம்ஸ்லேயுமே சேம் அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் கலர்னு பார்க்கும்போது ஐகான்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் வந்து பிளர்ராக இருக்குது. அண்ட் இந்த தீமோட லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியல. ஸோ ஒன்ஸ் வந்து அன்லாக் பண்ணதுக்கப்புறம் மொபைலில் தான் உங்களால் நோட்டிஃபிகேஷனை பார்க்க முடியும். அண்ட் மற்ற 2 தீம்ஸில் இல்லாத சார்ஜிங் அனிமேஷன் வந்து இந்த தீமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ண உடனே நார்மலாக வர சார்ஜிங் அனிமேஷன் வராமல் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் பாரில் சார்ஜிங் அனிமேஷன் வந்து ஷோ ஆச்சு. ஓகே கைஸ், இந்த தீம்ஸை நான் யூஸ் பண்ண வரைக்கும் இவ்வளோ சேஞ்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் HyperOS 3வோட அனிமேஷன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த தீம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அஃபிஷியலாக HyperOS 3வோட அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த தீம்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா சிம்பிளாக கிளாசிக்காக வேறு தீமுக்கு ஸ்விட்ச் ஆயிருங்க. இல்லைனா தீம்ஸ் ஆப்போட டேட்டா அண்ட் கேட்சியை கிளியர் பண்ணிங்கனாலும் இந்த லேட்டஸ்ட் HyperOS 3வோட தீம்ஸ் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.